கர்த்தருக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, கல்வாரி சிலுவையின் நாதர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு புண்ணியமும் புகழும் உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திலே மீண்டும் ஒருமுறை கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே பேசுவதற்கும் தேவன் நமக்கு கொடுத்த மட்டில்லா சலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்திலே பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே அநேக காரியங்கள் நம்முடைய புருவத்தை உயர்த்தும் அளவுக்கு எதிர்பாராத விதத்தில், ஆச்சரியமூட்டும் விதத்தில் காரியங்கள் நடந்து வருகிறது. சில வேளைகளிலே நான் இதை சிந்தித்து வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனுதினமும் உங்களோடு பேச வேண்டும் என்று எனக்கு வாஞ்சை இருக்கிறது. ஈரானுடைய ஒரு துறை தலைவர் ரஷ்யாவுக்கு சென்று பேசுவதும், அமெரிக்க ஜனாதிபதியை சுட்டுக் கொள்வதற்கான முயற்சி நடந்ததும் போன்ற பல விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை நாம் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருப்பதினாலே அதிகமாக உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்கிற ஒரு நிலையிலே நாம் வருகிற செய்திகளை அதை தொகுத்து ஒரு செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன், முயற்சிக்கிறேன். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக நாம் முன்னோக்கி செல்லவும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை புரிந்து கொள்வதற்கும், தீர்க்க தரிசனங்களை உதாசீனப்படுத்தி விடாதபடி அதை அப்பியாசப்படுத்துவதற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட அதிக வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளினுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அல்லது தலைப்பு என்னவென்றால், இரண்டாம் மிருகத்தின் முடிவு காலம். இரண்டாம் மிருகத்தின் முடிவு காலம். அதாவது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் 2 பெரிய மிருகம் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம், நம்புகிறோம், படிக்கிறோம். முதலாவது கடலிலிருந்து எழும்பி வந்த மிருகம், 2வது பூமியிலிருந்து எழும்பி வந்த மிருகம். இதிலிருந்து எழும்பி வந்த அந்த 2வது மிருகத்தை அமெரிக்க ஐக்கிய நாடு என்று நாம் நம்புகிறோம். காரணம், முழுக்க 100% அதற்கான சான்றிதழ் அங்கே இருக்கிறது. அந்த அமெரிக்காவின் முடிவு காலம் எப்படி இருக்க போகிறது, அது எதை நோக்கி செல்லுகிறது, எப்படி அதனுடைய நோக்கம் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் இந்த நாளிலே நாம் படிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்கு ஒரு தியான வசனம் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்திலே 3-4 வசனங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்கலாம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். தலை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, ஒரு முக்கியமான கருகலான சத்தியத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மனிதனால் இதை விளக்கவும் முடியாது, விளங்கி கொள்ளவும் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் இதை எங்களுக்கு வெளிப்படுத்தவும், விளக்கி சொல்லவும், இதை புரிய வைக்கவும் சக்தியும் பலத்தையும் ஞானத்தையும் தர வேண்டுமாய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான நாடு, மிகவும் பட்டாள பலம் உள்ள நாடு, மிகவும் சக்தி வாய்ந்த நாடு, மிகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு என்று சொல்லுகிற இந்த அமெரிக்க நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? உலகத்தையே தன்னுடைய கொடையின் கீழே வைத்திருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு
பல ஆயிரம் வருடமாக தன்னுடைய செய்தியின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக, பயமுறுத்தலின் மூலமாக, வஞ்சகத்தின் மூலமாக ரோம கத்தோலிக்க நிர்வாகம் இந்த உலகத்தையே தன் கொடையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே அது முயற்சி செய்து கொண்டு வருகிறது. இந்த உலக சரித்திரத்திலே இந்த 2 நாடுகள் தான், அல்லது இந்த 2 நபர்கள் தான் அதிகமான மூத்த தலைவர்களை இழந்த நாடாக இருக்கிறது. நம்ம அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் மிருகத்தின் முடிவு காலம். வல்லமையான நாடுகள் என்று சொல்லுகிற இந்த அமெரிக்கா, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 1வது மிருகம், 2வது மிருகம், வல்லமையான திருச்சபை ஆதி காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரோம திருச்சபை தன்னுடைய பாதுகாப்பு, அரண்கள், பொருளாதார உயர்வு, படைபலம், ஆள்பலம், பணபலம், அரசியல் பலம், எல்லா பலத்தையும் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எதையும் செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிற இவர்களுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், உலக நாடுகளிலே அதிகமான தலைவர்கள், அதுவும் ஆட்சியில் இருந்த தலைவர்கள் கொல்லப்பட்ட 2 நாடுகள் இந்த 2 நாடுகள் தான். நான் அதற்கு உதாரணமாக அமெரிக்காவை முதலாவது எடுத்து சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே ஆப்ரஹாம் லிங்கன் 1865வது வருஷம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் அதிபராக இருந்த பொழுதே, ஜனாதிபதியாக இருந்த பொழுதே. ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்ட் அவர் 1881வது வருஷம் கொல்லப்பட்டார், ஜனாதிபதியாக பொறுப்பில் இருந்த பொழுது. வில்லியம் மெக்கின்லே அவர் 1901வது வருஷம் கொல்லப்பட்டார். இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு இடையில ரொம்ப வருஷம் கிடையாது, சும்மா ஒரு 10, 15, 20 வருஷத்திற்கு இடையில தான். பிறகு நாம் எல்லோருக்கும் பிரபலமான ஜான் எஃப் கென்னடி 1963வது வருஷம் கொல்லப்பட்டார். 4 ஜனாதிபதிகள் பொறுப்பில் இருக்கும் பொழுது, ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, பாதுகாப்பு படையினர் சுற்றி இருக்கும் பொழுதே கொல்லப்பட்டார்கள். மாத்திரமல்ல, இன்னொரு 4 பேரை தருகிறேன். இவர்கள் சுடப்பட்டு தப்பி போனவர்கள். இல்லை என்றால் இந்த 4 பேர் மற்ற 4 பேர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, ரொனால்டு ரீகன் அவர் சுடப்பட்டார். அதுவும் நுரையீரல் பகுதியிலே அது சென்று தாக்கி அவர் சில நாட்கள் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ரூஸ்வெல்ட் அவர் சுடப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய ஜீவனும் தப்பி பிழைத்தது. பிறகு ஜாக்சன், பிரசிடென்ட் ஜாக்சன் அவரும் தப்பி பிழைத்தார். இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் விருந்தின் பொழுது சுடப்பட்டார். மாத்திரமல்ல, அந்த சுட்ட நபர் சொன்னார், நான் அவரை மாத்திரம் குறிவைக்கவில்லை, அவருடைய அதிகாரிகள் மொத்தமாக கூண்டோடு அழிக்கத்தக்கதாகத்தான் அவனுடைய திட்டம் இருந்ததாக அவர் கூறுகிறார். இது அதிகமாக உங்களுக்கு தெரிந்தது. ஆகவே நான் கூடுதலான செய்திகளை உங்களுக்கு கூற இப்பொழுது நேரம் இல்லை. அப்போ பார்த்தா பலம் வாய்ந்தது, பட்டாள பலம் வாய்ந்தது, பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம், சகல வல்லமையும் கொண்டது. அதுவும் வேதத்தில் அந்த நாடு மிகவும் பிரசித்தி பெற்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய நாடுகள் ஒன்று என்று சொல்லப்படுகிற தலைவிரித்து ஆடி இந்த மீதமானவர்களை கட்டுக்கோப்பாக அவர்கள் அடக்கி ஆள வேண்டும், வஞ்சித்து ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு கையெழுத்து இடுவதற்கான எல்லா வல்லமையும் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள்
அவர்களுடைய நாட்டிலே நடந்த அசம்பாவிதங்கள். இது இரண்டாவது மிருகத்தினுடைய சூழ்நிலை, அமெரிக்காவினுடைய சூழ்நிலை. சரி, முதல்ல பார்ப்போம். போப்பு ஒரு வாகனத்துல போறாருன்னா அதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. இந்த பக்கம் ஒரு 8 பேர் ஓடுறாங்க, இந்த பக்கம் ஒரு 8 பேர் பாதுகாவலர் அந்த வாகனம் போயிட்டு இருக்கும் பொழுது ஓடியாடுறாங்க. தனி விமானம், மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர் ஒரு வேட்டிக்கன் என்கிற நாடு அல்லது அந்த ஒரு சிறு இடத்திற்கும் தலைவர், சபைக்கும் தலைவர். அவருடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு போப்பு யாரு அப்படின்னு சொன்னா, நாம் விசுவாசிக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவர் தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் 67 முதலாவது நூற்றாண்டிலே. பிறகு 99வது வருஷம் கிறிஸ்துவுக்கு பின் போப் செயின்ட் கிளமெண்ட் என்கிறவர் கொல்லப்பட்டார். பிறகு 258வது வருஷம் போப் செயின்ட் சிக்ஸ்டஸ் என்பவர் கொல்லப்பட்டார். ஏதோ ஜனாதிபதி இவங்க தான் இல்ல, போப்பும் கொல்லப்பட்டார்கள். ஒருத்தர் இல்ல, 2 இல்ல அப்படின்னு இல்ல, ஒரு லிஸ்டே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 பேரை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 235வது வருஷம் போப் செயின்ட் பாண்டியன், அவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். பிறகு 537வது வருஷம், அதாவது 1260 வருஷ தீர்க்க தரிசனம் இருக்கிறது அல்லவா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில், அது 538வது வருஷம் ஆரம்பமாய் 1798வது வருஷத்தில் முடிவடைகிறது. அது ஆரம்பத்தில் 537 அந்த 538 ஆரம்பமாக போகிறது. அதுல 537 ஒரு போப் மரிக்கிறார். 1791 வருஷம் விட்டு ஒரு போப்பு மரிக்கிறார். புரியுதுங்களா? ரொம்ப இது ஏதோ ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அந்த 1260 வருஷ அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு போப்பு கொல்லப்படுகிறார். அது முடிந்த பிற்பாடு ஒரு போப் சிறைச்சாலையிலே மரிக்கிறார். அப்போ போப் செயின்ட் சில்வேரியஸ் அப்படின்றவரு 537வது வருஷத்திலே அவர் கொல்லப்படுகிறார். பிறகு 1799வது வருஷத்திலே போப் பயஸ் 6 அவர் சிறைச்சாலையிலே அவமானத்தினால் அவர் மரிக்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் இத்தனை பேர் கொல்லப்படவும் இல்லை. இயற்கையாக மரிக்கலாம், விபத்தில் மரிக்கலாம், சுகவீனத்தில் மரிக்கலாம். ஆனால் கொல்லப்பட்டு மரித்தவர்கள் இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2 மிருகம், அமெரிக்காவும் ரோம திருச்சபையினுடைய தலைவரும். அதை நான் வாசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ரோம சபையினுடைய தலைவருடைய கொல்லப்படுகிற அந்த நபர்களை குறித்து ஒவ்வொன்றாக படித்து வரும் வேளையில் அவர் சொல்றாங்க, சில பேர் சரித்திரத்தில் இடம்பெறாமலே கொல்லப்பட்டார்கள் என்று. அப்போ நான் சொன்னது ஒருவேளை ஒரு 6-7 பேர் இருக்கலாம், ஆனா இன்னும் அதிகமான பேர். மாத்திரம்ல, இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக சுடப்படும் சூழ்நிலை ஏற்பட்டதே, அங்கிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு சுரங்க பாதை ஒன்று இருக்கிறது. அந்த சுரங்க பாதைக்கு பேரே ரீகன் எக்ஸைல், இல்லாட்டினா ரீகன் எக்ஸிட். அதுக்கு பேரே ரீகன் எக்ஸிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதலாவது அந்த ரீகன் ஹில்டன் ஹோட்டலிலே அந்த விருந்து நடக்கும் பொழுது முதலாவது சுடப்பட்டவர் இந்த ரொனால்ட் ரீகன். ஆகவே அவர் பெயரே வைத்தார்கள். இப்பொழுது 49 வருஷத்திற்கு பிற்பாடு இப்பொழுது இவர் சுடப்படுகிறார். இந்த 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 2 மிருகங்களும் பிரம்மாண்டமான நிலையில் இருப்பதாக நாம் படிக்கிறோம். சில பேர் பயப்படுகிறார்கள், ஐயோ நாமும் கொல்லப்படுவோமோ, நாமும் சித்திரவதைக்குள்ளாகுவோமோ, நாமும் வஞ்சிக்கப்பட்டு விடுவோமோ, நம்முடைய குடும்பமும் சின்னாபின்னமாக்கப்படுமோ என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையான சரித்திரத்தை நாம் வாசித்துக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த எல்லா சரித்திரத்துக்கு பின்னணியில் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பினவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகக்கூடிய நிலை வந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை காக்கிறார் என்பதுதான் இந்த நாளினுடைய நம்பிக்கை தரும் செய்தி. அப்போ இந்த அமெரிக்காவினுடைய முடிவு காலம்
எப்படி என்று நாம் சரித்திரத்தை ஒவ்வொன்றாக நாம படிக்க போனா வெறும் சமீபத்துல டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. உலகமே ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில், சிரிப்போடு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில், இவர் பேச்சிலே உண்மை இல்லவே இல்லை என்று அடித்து கூறக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு அவர் ஒரு பரிகாசத்துக்குரியவராக தள்ளப்பட்டிருக்கிறார். உதாரணமாக நான் சொல்வேனானால், சில நாட்களுக்கு முன்பதாக ஈரான் 5 கப்பல்களை சிறைப்பிடித்தது. 5 கப்பல் சிறைப்பிடித்தது. அப்பொழுது டொனால்ட் சொன்னார், சிறிய படகு உட்பட எல்லா படகுகளையும் சுட்டு தள்ளுங்கள் என்று. ஆனால் ஒரு படகு கூட சுடப்படவில்லை. காரணம், அந்த தலைவர்கள் எல்லாரும், அந்த இராணுவ அதிகாரிகள் எல்லாரும், நீ சொல்றத சொல்லு, நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு இப்பொழுது அவருடைய நிலை வந்திருக்கிறது. ஒரு படகு கூட ஈரானுடைய படகு சுடப்படவில்லை. மாறாக ஈரான் 5 கப்பல்களை அவர் சிறையாக்கி வைத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இவ்வளவு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஈரான் தைரியமாக ரஷ்யாவோடு பேசுவதற்கு பறந்து போகிறார். மாத்திரமல்ல, இந்த 2வது மிருகத்தினுடைய முடிவை குறித்து நாம் படிக்கும் பொழுது இங்கே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சுடப்படுகிறார்கள். இது ஒரு முறை அல்ல, 3 முறை. பல வருஷத்திற்கு இடையில் அல்ல, ஒரு 2 வருஷ இடைவெளியிலே. சொல்லப்போனால் முதலாவது ஜூலை 24ஆம் தேதி, ஜூலை 2024 வருஷத்திலே சுடப்படுகிறார். பிறகு செப்டம்பர், அதே வருஷம் ஒரு 4-5 மாசத்துக்கு பிற்பாடு செப்டம்பர் 2024 சுடப்படுகிறார் கோல்ஃப் மைதானத்திலே. பிறகு இப்பொழுது ஏப்ரல் 2026, 3 முறை. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் 1776 சுதந்திரம் பெற்ற இந்த அமெரிக்க நாடு இன்றோடு அல்லது இந்த வருஷத்தோடு 2026 250 வருஷம் தான் ஆகியிருக்கிறது. 1776 உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு போர் முடிந்து ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையிலே அங்கு ஆட்சி அமைகிறது. 1776, இந்த வருஷம் 2026, சரியாக 250 வருஷம் இங்கிலாந்து நாட்டினுடைய மன்னர் ராஜா சார்ல்ஸ் அவர்கள் இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள் இதனுடைய ஆசீர்வாதத்தை தருவதற்காக. இந்த 250 வருஷத்திலே சுதந்திரத்திற்காக போரிட்டு முயற்சி செய்து வெற்றி அடைந்த அந்த ஒரு நாடு 250 வருஷத்திற்குள்ளாக உலகத்தின் முதலாவது நிலையில் வந்து நிற்கிறார்கள் என்றால் இதனுடைய அபரிவிதமான வளர்ச்சி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒன்று, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு சொல்லிக் கொள்கிறேன், இந்த செய்தியினுடைய மத்திய கருத்தே அதுதான். என்னவென்றால், டொனால்டு ட்ரம்ப் கொடூரமானவர் என்று சிலர் விமர்சனம் செய்கிறார்கள். அவர் யாரையும் கலந்து ஆசிக்கிறது இல்லை. நான் பிரசிடென்ட், நான் சொல்றதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, சுயமாக இயங்குகிறார் என்று சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். இவர் செய்வது தவறு, ஏனென்றால் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று அவர்களுடைய கட்சியிலே சிலர் கூக்குலிடுகிறார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், டொனால்ட் ட்ரம்பை விட 10 மடங்கு வீரியம் கொண்ட, கோபம் கொண்ட, விடாமுயற்சி கொண்ட, இது செய்தே ஆக வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஜனாதிபதிகள் இனிமேல் தான் வரப்போகிறார்கள். ஒருவேளை அடுத்த ஜனாதிபதியாக இருக்கலாம். காரணம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பயங்கரமான தீர்க்க தரிசன முடிவுகள் அமெரிக்க ஜனாதிபதிகள் தான் கையெழுத்து இட வேண்டும், ஒப்பிட வேண்டும். ஆகவே நாம் அமெரிக்க ஜனாதிபதிகளை அந்த அளவுக்கு குறைவாக எண்ணிவிடக் கூடாது. காரணம், ஆண்டவர் தீர்க்க தரிசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சாத்தான் நேரடியாக அவர்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறான், உங்களையும் என்னையும் வஞ்சிக்கத்தக்கதாக. சரி, ஒரு கேள்வியை கேட்டு சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய திட்டத்தில்
அமெரிக்காவின் பங்கு என்ன? இந்த கடைசி கால முடிவிலே இந்த அமெரிக்காவினுடைய அல்லது இரண்டாவது மிருகத்தினுடைய பங்கு என்ன? ஒரு 4 வசனத்தை வாசிக்கிறேன், நமக்கு எல்லாம் தெரிந்துதான். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் 12வது வசனம், 13, 14, 15வது வசனத்தில் 4 காரியங்கள் தான் இருக்கிறது. அந்த 4 காரியங்கள் முடிந்தவுடனே அமெரிக்கா இறங்கு முகமாக மாறும். அது இருப்பதாகவே யாருக்கும் தென்படாது. அதனுடைய அதிகாரம், பலம் எல்லாம் குறைந்து விடும். அது எப்படி அப்படின்றத நம்ம தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்க்கலாம். 12வது அதிகாரம் வசனம், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அது முந்தின மிருகத்தின் ரோம கடலிலிருந்து எழும்பி வந்த அந்த மிருகம், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காரியம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. முதலாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய கையெழுத்து இந்த 13வது அதிகாரத்தை பொறுத்தவரையில என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் முதலாவது மிருகத்தை வணங்க வேண்டும், தொழுகை செய்ய வேண்டும். நம்ம 3-4 வசனத்தை ஆரம்பத்தில் வாசித்தோமே, எல்லாரும் பூமியெல்லாம் ஆச்சரியப்பட்டு வலுசற்பத்தை வணங்கினது, அதோடு சேர்ந்து இயங்குகிற மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அதை செயல்படுத்தக்கூடிய நபர் யார் என்றால் இந்த அமெரிக்க ஜனாதிபதி. இது முதலாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன், வேலை குறிப்புகள். என்ன அப்படின்னு சொன்னா, பூமியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருகத்தை, முதலாவது மிருகத்தை வணங்கும்படி செய்யும். அது வஞ்சகத்தினால செய்யும், மிரட்டி செய்யும். இவர் முயற்சித்தார், அதை டொனால்ட் ட்ரம்ப் அதை முயற்சித்தார். சுற்றுவோம், ஈரானுடைய நாகரிகமே அழிந்துவிடும், அப்படி ஒரு நாடே இந்த உலகத்துல இருக்காது, குண்டுகள் எல்லாம் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிரட்டினார். நேவியை அடிச்சிட்டோம், விமான காரியத்தை அடிச்சிட்டோம், தலைவர்களை அழிச்சிட்டோம், பொருளாதாரத்தை அழிச்சிட்டோம், அதனுடைய பேங்க் இதெல்லாம் அழிச்சிட்டோம், இனி அவர்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள்னா சொன்னாங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தார். 13வது வசனம், இது 2வது என்ன அப்படின்னு சொன்னா, அற்புதங்களை செய்யுமா. நீங்களும் நானும் நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செய்யும். அதை பாருங்க, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இது 2வது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கவருவதற்காக உலகத்தினுடைய ராஜாக்களை, உலகத்தினுடைய அதிபதிகளை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான்களை கவருவதற்காக பல அற்புதங்களை, பல பெரிய காரியங்களை அது செய்தது. உதாரணமா என்ன அப்படின்னு சொன்னா, B-12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராப்ட், யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு ஏர்கிராப்ட், ஒரு விமானம் இருக்கிறதா. அந்த விமானம் அவ்வளவு விலையம், அதை சாதாரணமாக பயன்படுத்த மாட்டார்கள். ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் அந்த ஒரு விமானத்தை, அது ரொம்ப அதிகமா இல்லை, கொஞ்சம் தான் அந்த B-12 இருக்குது. அது பறந்தது அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட ரேடார் கூட அதை கண்டுபிடிக்க முடியாதான். எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும் அதை அழிக்க முடியாது. அது போய் எந்த இடத்துல குண்டு போடணுமோ போட்டுட்டு அது வெற்றிகரமாக திரும்பும். அது அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு விமானம், அது அவ்வளவு விலை உயர்ந்தது. அது கொண்டு வந்து வச்சுட்டாலே இது பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உலகமே பயந்து நடுங்கும் ஒரு சூழ்நிலை. இது அமெரிக்காட்ட நிறைய இருக்கலாம். இது போல அற்புதங்களை அது செய்யுமா. 14வது வசனத்துல 3வது காரியம் இருக்குது. என்ன? மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அப்ப முதல்ல இந்த அமெரிக்காவினுடைய பங்கு வேதத்துல 4 காரியங்கள், இந்த 4 காரியங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்கா இருக்கிற இடம் தெரியாது. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அமெரிக்கா என்ன செய்யும், அல்லது 2வது மிருகம் என்ன செய்யும்? முதலாவது மிருகத்தை வணங்கும்படி உலகத்தை செய்யும். 2வது என்ன? பூமியே அதிர்ந்து போகும் அளவுக்கு அற்புதங்களை செய்யுமா.
மூன்றாவது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இதுதான் இப்பொழுது பிரபலமாக பேசப்பட்டு பிரசங்கிக்கப்படுகிற காரியம் என்னன்னா, இந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் செய்ய பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இந்த சொல்லிற்று என்னமோ சாதாரண பேச்சல்ல, கட்டளையிடுமா. இது நீங்க செய்யலைன்னா உடனே டாரிஃப் 30% உங்களுக்கு டாக்ஸ், 50% டாக்ஸ், 20% டாக்ஸ். யாருக்கும் விசா கிடையாது, இவங்க வர முடியாது, அவங்க வர முடியாது, என்னென்ன சலுகை எல்லாம் ஏற்கனவே இருந்ததோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கஷ்டமான சூழ்நிலையில அப்படி யாராவது எதிர்த்து நின்னாங்கன்னு சொன்னா டாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸ். அதனால இதுக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைனா கூட கொஞ்சம் உறவு வைக்கிறாங்களாம், புட்டின் கூட கொஞ்சம் பேசுறாராம், எல்லா ஜனாதிபதிகளும் பேசுறாங்க, கலக்குறாங்க. ஏன்னா அமெரிக்கா சொல்லுது அப்படின்னு சொன்னா யாரும் அப்படி டக்குன்னு ஏத்துற முடியாது. இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், சொரூபம், அது செய்யுமா. கடைசியா நான்காவது என்ன அப்படின்னு சொன்னா, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. முதலாவது மிருகம் சொல்றோம், அது யாருன்னு நமக்கு தெரியும். இரண்டாவது மிருகம்னு சொல்றோம், அது யாருக்குன்னு தெரியும். மூன்றாவது ஒன்று வருகிறது, அது என்னன்னா, மிருகத்தை போல அந்த முதலாவது மிருகத்தின் அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு, அதை வணங்க வைப்பதற்கு ஒரு உயிரில்லாத ஒரு சொரூபம் செய்யப்படும். ஆனா அது அப்படியே பொம்மையா நிக்கிறதுக்காக செய்யப்பட்டவை அல்ல. அது இந்த மிருகத்தை, முதலாவது மிருகத்தை அல்லது ரோம கத்தோலிக்கத்தை வணங்காதபடிக்கு, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு செய்கிறவனை கொலை செய்யும்படியாக. அதுக்கு உயிர் வேணும். அந்த உயிரை யார் கொடுக்கிறது, சத்துவத்தை யார் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவாகிய இரண்டாவது மிருகம். புரியுதுங்களா? அதோட அமெரிக்காவினுடைய முடிவு வருகிறது. இன்னைக்கு செழிப்பாக, நாளுக்கு நாள் அதிகமாக, பணத்திலும் சரிதான், எல்லா விதத்திலும் சரிதான் வளருவதற்கு காரணம் இந்த 4 காரியங்கள் செய்யப்பட வேண்டும். இந்த 4 காரியங்கள் செய்த உடனே அமெரிக்காவினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று நிபுணர்களால் இன்று வரை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் வேதம் அதற்கு அற்புதமான ஒரு வசனங்களை வைத்திருக்கிறது. நான் ஒரு 2-3 வசனத்தை வாசிட்டு நான் முடிக்கிறேன். ஏன்னா இந்த 13வது அதிகாரத்தில் உள்ள இந்த 4 காரியங்கள் முடிந்த உடனே அமெரிக்கா வேதத்திலிருந்து மறைகிறது. 2-3 உதாரணம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 9 to 11 வசனம். இது 3ஆம் தூதனுடைய இதுல பாத்தீங்க, அமெரிக்கா எங்க இருக்குது அப்படின்னு பாருங்க. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது தன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கிநாயக பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமா மதுவை குடித்து பரிசு தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. 3 நபர் இருக்கிறாங்களாம். எதுல? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல. கடலில் இருந்து வந்த மிருகம், பூமியில் இருந்து வந்த மிருகம், பிறகு சொரூபம். ஆனா நீங்க முத்தூதுக்கு வரும் பொழுது 3ஆம் தூதன்ல இந்த 2வது மிருகம் இல்லை. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அமெரிக்கா இல்லைங்க. புரியுங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கிற பாருங்களேன். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 16, 13, 14வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும். 3 காரியம். இந்த கள்ள தீர்க்கதரிசி யாருன்னா அமெரிக்கா இல்ல. இந்த கள்ள தீர்க்கதரிசி முதலாவது மிருகம் அல்ல. அது ஆங்கிலத்துல அப்பாஸ்டேட் புராட்டஸ்டன்ட் சர்ச் அப்படின்றாங்க. விழுந்து போன திருச்சபை, விழுந்து போன கள்ள தீர்க்கதரிசி. அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அப்போ வலுசற்பம் யாரு? சாத்தான். இப்ப நேரடியா வருது. வலுசற்பம் யாரு? சாத்தானா. மிருகம் எது? 2வது மிருகம் அல்ல, முதலாவது மிருகம். 3வது எது? அமெரிக்கா இல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள்.
3 அமெரிக்கா 16வது அதிகாரத்தில் இல்லை. இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்போ அமெரிக்கா இந்த 4 காரியங்கள் நான் சொன்னேன் அல்லவா, என்ன? மிருகத்தை வணங்கும்படி செய்யும், அற்புதங்களை செய்யும், ஒரு சொரூபம் செய்யும், அந்த சொரூபத்திற்கு சகலவித வல்லமையும் ஆவியும் கொடுக்கும். இது முடிச்ச உடனே அமெரிக்காவினுடைய இடம் வேதத்தில் இல்லை. புரியுதுங்களா? அது எப்படி இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்திற்கு போக வேண்டும். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அமெரிக்காவினுடைய உதவியோடு இயற்றப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களே, அவளுடைய பாவத்திற்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற வாதையில் அகப்படாமலும் இருக்க அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த பாபிலோன், அந்த முதல் மிருகத்திற்கு, அதை நம்புகிறவர்களுக்கு ஒரு பெரிய நாசம் காத்திருக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பாபிலோன் அழியும் பொழுது, இந்த பாபிலோன் சின்ன பின்னமாகும் பொழுது, இந்த பாபிலோன் ஒட்டுமொத்தமாக பிசாசினுடைய கரத்தில் இருக்கும் பொழுது, இந்த பூமியின் ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தூரத்தில் நின்று பயந்து அந்த பாபிலோனை பார்த்து, ஐயோ உனக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்ட்டு அழுது புலம்புவார்கள். தூரத்தில் நின்று. யார் இந்த தூரத்தில் நிக்கிற பூமியின் ராஜாக்கள்? நீங்க 13வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் அநேக முறை பூமியின் குடிகள், பூமியின் குடிகள், பூமியின் குடிகள்னு வரும், பூமியின் ராஜாக்கள்னு வராது. பூமியின் குடிகள்னு வரும். இப்போ 17வது அதிகாரத்திற்கு, வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்துக்கு 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் தூரத்தில் நின்று, 18வது வசனத்துல அதிகாரத்துல வாசிக்கிறோமே, அந்த தூரத்தில் நின்றவர் யாரு அப்படின்னு சொன்னா பூமியின் ராஜாக்களாம். அவங்க தூரத்தில் நின்று அழுகிறாங்களாம், பயந்து போய் அழுகிறாங்களாம். அது 17வது அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த பாபிலோனோடு வேசித்தனம் பண்ணின இந்த பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அப்படின்னு சொல்லுது. 17வது அதிகாரம் 13வது அதிகாரத்திலே பூமியின் குடிகள் மாத்திரம் இருக்குது. 18வது அதிகாரத்துல பூமியின் ராஜாக்கள் அப்படின்னு இருக்குது. இந்த 17வது அதிகாரம் 1வது வசனத்துல பூமியின் ராஜாக்களும் இருக்குது, பூமியின் குடிகளும் இருக்குது. அப்ப நீங்க இந்த பூமியின் ராஜாக்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த 3 அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் யாரும் அல்ல, அமெரிக்கா. அவர்கள் அமெரிக்கர்கள். காரணம், இந்த முதலாவது மிருகம் கொடுத்த அதிகாரம், கொடுத்த இடம், கொடுத்த வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு ஐஸ்வர்யவான்களாக பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பங்கு முடிந்தவுடனே தூரத்தில் போகக்கூடிய சூழ்நிலை, தூரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாத்திரமல்ல, பயந்து. எனக்கு பிரியமானவர்களே, தூரத்தில் நின்ற இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 49வது வசனம். சிலுவையிலே இயேசு தொங்குகிறார். பல பேர் அவரை சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எங்கே நிற்கிறது என்று 49வது வசனம் சொல்லுகிறது.
லூக்கா 23:49 அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை விட்டு தூரம் அதே ஒரு ரசனையான வாசனைத்தான் இந்த 18வது அதிகாரத்தில் அமெரிக்காவை குறித்து இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4 காரியங்கள் முடிந்த உடனே அமெரிக்கா தூரமாக போய்விடும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் பங்கு கொள்ளாமல் தூரத்தில் நின்றவர்களும் சிலுவையின் நாளிலே இருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்று அமெரிக்காவை குறித்து பயப்படுகிறீர்களா? ஞாயிறு ஆசரிப்பட்டு சட்டம் வந்தால் நான் கொல்லப்பட்டு விடுவேனோ, வஞ்சிக்கப்பட்டு விடுவேனோ என்று பயப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் அருகில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், வெற்றியை தருகிறேன், ஜெயத்தை உனக்கு உன் குடும்பத்திற்கும் தருகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, 2வது மிருகத்தினுடைய முடிவு எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்க போவதில்லை. இந்த 4 காரியங்கள் முடிவடைந்த உடனே அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும். தூரத்தில் அது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, பயந்து போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை, புலம்பக்கூடிய சூழ்நிலை, யாரை நம்பி தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அந்த முதல் மிருகத்திற்கு முன்பதாக அது செலுத்தியதோ, அந்த மிருகம் அழிக்கப்படும் பொழுது, வாதிக்கப்படும் பொழுது, நியாய தீர்ப்பிலே உழலும் பொழுது தூரத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறபடினாலே தூரத்தில் அல்ல, அவர் அருகில் இருக்கிறவர்களாக இருப்போம். அதுவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்திலே வாழ்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் மேல் நீர் கிருபையாயிருந்து உம்முடைய தயவால் கிருபையாலே எங்களை வழிநடத்தி, நாட்டில் நடைபெறுகிற காரியங்களை குறித்து நாங்கள் அஞ்சி கலங்கி போய் இல்லாத வண்ணம் உம்முடைய கரத்தை பிடித்தவர்களாக உம்முடைய நிழலிலே நாங்கள் இருக்கத்தக்கதாக, தூரத்தில் அல்ல அருகில் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம்.